அந்த ஜெஃப் அவரோட பேரு மவுண்டைன் கோ. இப்ப ஹீரோவோட அப்பா நம்ம ஹீரோ பண்ண நூடுல்ஸ் அவங்கிட்டே கொடுத்து நீ பண்ண தானே ஒழுங்கா மிச்சமில்லாம சாப்பிடறான்னு சொல்லிட்டு ஹீரோவோட மாஸ்டர் செவனை கூப்பிட்டு ஹீரோவோட அப்பா அந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. டேய் என்னடா சொல்ற, உன் பையன் அந்த இடத்துல இருக்கா, நீ அப்படி தனியா போயிட்டு என்னத்த சாதிக்க போறேன்னு கேக்குறப்போ நான் போய் தாக்கணும், என்னோட மகனை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோவும் அப்பா நீங்க எங்க போறீங்க, நானும் உன் கூடவே வரேன்னு சொல்றப்போ நீ வரக்கூடாதுங்கிறவன். அப்ப நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. நான் உன்னை சுத்தமா வெறுக்கிறேன், உன்னை எனக்கு பிடிக்கவே இல்ல, திரும்ப என்ன பாக்குறதுக்கு வந்துடாதன்னு சொல்லிட்டு பயங்கரமா அவனோட அப்பாவை அவனை திட்டி காட்டுறாங்க. அவன் இப்ப சைனாவுக்கு வந்திருப்பான் போல. அங்க இருக்கிற மீன் மார்க்கெட்ல ஒரு பெரிய மீனை வாங்கலாமே பாக்குறான். ஆனா கடைக்காரன் பெரிய மீன் இல்ல சார் அப்படிங்கிறான். சரி சின்ன மீனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த மீன்ல சேத்தோட வாசனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் அந்த மீனை பார்த்துட்டு இருக்கவே பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவான். என்ன மீன் ரெடியா அப்படின்னு கேட்டதுமே ஒரு பெரிய மீன் எடுத்து அந்த கடைக்காரன் வெளியில வைக்கிறான். இத பார்த்த பாலுக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஏயோ நான் கேட்டப்ப முன்னாடி பெரிய மீன் இல்லன்னு சொன்னேன், இப்ப அப்படியே அந்த மீன் வந்தது அப்படின்னு கேட்டா இல்ல அவர் ரெகுலரா நம்மள்ட்ட தான் சார் மீன் வாங்கிட்டு இருப்பாரு, அதுலயும் இந்த மீனை எல்லாராலையும் சமைச்சிட முடியாது, அதை நம்ம காவ் தான் செமையா சமைப்பான்,